ஞானி மகாவிஷ்ணு அவர்கள் வந்து தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஞான பாடத்தை எடுக்கிறதுக்கு பள்ளிகளுக்கே வந்து உபதேசம் கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் இறங்கி வராருன்னா அந்த ஞானம்னா எந்த அளவுக்கு முக்கியன்ட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு குழந்தைங்களும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அன்புன்னா என்ன, கருணை என்ன, இரக்கம்னா என்ன, கர்ம வினைனா என்ன, நம்ம எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம், இந்த உயிர்கள் ஏன் பிறக்குது, இதுக்கான மூல காரணம் என்ன, உணர்வுன்னா என்ன, பிற உயிர்களை வதைக்காத எண்ணம்னா என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஞானம் தான் சொல்லித்தரும். ஏன்னா தற்கொலைக்கான முதல் படியே வந்து ஞானம் இல்லாதது தான். அதே மாதிரி பள்ளிகள்லேயே வந்து இந்த ஜாதியை பிரிக்கிறது, ஜாதியை கேட்கறது, நீ என்ன ஜாதி, நீ பிசியா, நீ எஸ்சியா, நீ எம்பிசியா, ஏன் பள்ளிகளில் இதை ஆரம்பிக்கிறீங்க? ஜாதியை தூக்கணும்னா பள்ளிகள்ல இருந்தே தூக்கணும். ஏன் கீழ் ஜாதி மேல் ஜாதி? ஒருத்தவங்க ஓலை வீட்டில் இருந்தால் ஏழை, கழனியே இல்லை, அவங்க பணக்காரே இல்லை, மெத்த வீடே கிடையாதுன்னா அவங்க ஏழையாக இருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா வசதியாக வாழறாங்க, அப்பா கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு, இல்லை பஸ் ஓட்டுறாரு அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு அர்த்தம். ஹை லெவலுக்கும் லோ லெவலுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு நிறைய தெரியும் இல்லையா? அதை வச்சு தான் பிரிக்கணுமே கண்டி அங்கே பிசியோ எம்பிசியோ எஸ்சின்ற ஜாதி பேரே வரக்கூடாது இல்லையா? அந்த ஜாதிகள் எல்லாமே பள்ளிகள்ல இருந்தே தூக்கிடணும். இந்த பேரே வரக்கூடாது இனிமே.